என்ன பழக்கம் இதெல்லாம்? முட்டாள்தனமா இல்ல? மக்களை வழிநடத்துறது. தயவு செஞ்சு ஓரம் போயிடுங்க, ஒதுங்கிடுங்க. அரசியல்ல வேணாம், நீங்க எல்லாம் ஒதுங்கிட்டீங்க. கூட்டணி கட்சியில கட்சியை இணைச்சுக்கிறீங்க. திராவிட கட்சிகளால வந்து இவங்க வந்து ஜாதி கட்சின்னு முத்திர குத்துற அதே தலைவர் பாடசாலை மக்கள் கட்சி தலைவர் அங்க போறாரு. அந்த பகுதி மக்கள் உங்களா தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மக்களே சாராயத்தை குடிக்க வேணாம்னு சொல்லக்கூடாது, குடின்னு சொல்லக்கூடாது, அளவா குடிங்கன்னு சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு புண்ணியமா, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கி இன்னைக்கு ஒரு கட்சியில போய் அடகு வச்சிருக்கான் பாத்தியா, அந்த நபரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அந்த புண்ணியமா யாராரு தெரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த புண்ணியம் மகாபரி புண்ணியம், தமிழ்நாட்டுக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த புண்ணியமா. சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்த ஒரு மூத்த நடிகராக துறையிட்டு ஒண்ணும் கிடையாது. கமலஹாசனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் பெரிய சொல்ற மறைச்சு சொல்லணும்னு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு அந்த தகுதி கிடையாது, அருகதி கிடையாது. ஒரு மக்கள் பொது சேவைக்குன்னு வந்துட்டா மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அதை விட்டு குடிக்க வேணாம்னு சொல்லக்கூடாதான், ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு சொல்லக்கூடாதான், கொஞ்சமா குடின்னு சொல்லணுமா. இதுதான் ஒரு அரசியல் தலைவன். இவரு மக்களுக்கு வந்து சேவை செய்ய வந்துட்டாரு. இவரெல்லாம் கட்சியை தொடங்கி போறாரு. ஒவ்வொரு தாய்மாரும் இன்னைக்கு தாலி அறுத்துட்டு புள்ளிகளை இழந்துட்டு புருஷனை இழந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு வேதனையில அழுந்துட்டு இருக்கிறாங்க. புள்ளிங்க எவ்வளவு வேதனையில இருக்குது. இவங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக மூடக்கூடாதான், சாராயத்தை வந்து அதுவும் இதுல சிலர் சொல்லுவாங்க மது பிரியர்கள்னு சொல்லணும். இது வேற, குடிகாரன்னு சொல்லக்கூடாதுங்க, மது பிரியர்கள். அவங்கள வந்து மது பிரியர்கள் சொல்லணும், குடிகாரன்னு சொல்லக்கூடாது. அது 2 அமைச்சர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நடக்கிற அந்த திமுக மந்திரிங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஒருத்தர் சொன்னாரு அவங்களை வந்து மது பிரியர்னு சொல்லணுங்க, அவங்களை வந்து குடிகாரன்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அது கேட்ட உடனே இந்த சமூக வலைதளத்துல வச்சு செஞ்சானுங்க பாரு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, மது வந்து நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு நீங்க வீடியோ போட்டீங்க. ஆமா. வீடியோ இது கெட்டதுன்னு வாசகம் போட்டீங்க. ஆமா. நாட்டுக்கு வீட்டுக்குன்னு கேடுன்னு போட்டீங்க. ஆமா. கேடானது எதுக்குடா? கேடானது எதுக்கு? அளவா குடிங்க. சுலோ பாய்ச்சல குடிச்சு கொஞ்சமா டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து எங்க அளவா குடிச்சாலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அவர் சொல்றத பத்தி எந்த ஆராய்ச்சி சொல்லிக்கிறாங்க? மது குடிச்சா அளவா குடிச்சா பாதிப்பு இல்லைன்னு எந்த மருத்துவ சர்டிபிகேட் சொல்லிட்டு வரைக்கும் நீங்க தெளிவாயிடக்கூடாது, அதுதான் எங்களோட நோக்கம். அதுதானே அன்னைக்கு 1000 கருத்து ராஜாஜி சொன்னாரு கல்யாணம் கிட்ட, மதுவை துறக்காத மக்கள் கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. காமராஜர் சொன்னாரு, கக்கன் சொன்னாரு, பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, தந்தை பெரியார் சொன்னாரு. இவங்களெல்லாம் வார்த்தையில பேசுறது கூட உங்களுக்கு அது அருகது கிடையாது. அவங்களாம் முழுமையா மதுவை எதிர்த்தவங்க, தமிழ்நாட்டுல போடுற மதுவிற்கு கொண்டு வந்தவங்க. அண்ணா கொள்கையில அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கத்துல இன்னைக்கு சாராய கடையை திறந்து வச்சு, சாராய கடைன்னா கவர்மெண்ட் விற்கிற மது கடையை தான் சொல்றேன் நானு, இந்த கடையை அங்கங்க திறந்து வச்சு இன்னைக்கு எத்தனை இடத்துல எங்க பார்த்தாலும் இந்த கடை மட்டும் கிடையாது, சந்து கடையில வேற விற்க சொல்லி கொடுக்குறானுங்களாமா. சந்து கடையில இருக்கிறவனே அந்த கவர்மெண்ட் விற்கிற நல்ல சாராயம், அவங்க படியே போயிடலாம், நல்ல சாராயத்தை விற்கிற அந்த நல்ல சாராயம் டாஸ்மாக்ல மட்டும் விற்கிறது கிடையாது, சந்து கடையில விற்கிறானுங்க. அந்த சந்து கடையில விற்கிறத போட்டு கொடுத்தா அந்த மக்களே உடனே இவன் தான் போட்டு கொடுத்தான்னு போய் சொல்லி போடுறாங்க. அது என்னங்க விஷத்துல வேற நல்ல விஷம் கெட்ட விஷம்? விஷங்க அது எப்படி நீங்க நல்ல விஷம் சொல்ல முடியும்? அவங்க சொல்றாங்க இது வந்து இப்பதான் கள்ளச்சாராயம்னா திருட்டுத்தனமா விற்கிறது கள்ளச்சாராயங்க, நேரடியா அரசு விற்கிறது வந்து நல்ல சாராயம். அப்படிதான் அது. ஆசிட் வந்து ஒரு மெட்டல் மேல ஊத்தினாலே துரு பிடிச்சி சீக்கிரம் அரிச்சு காலி ஆகி போயிடுது. அப்போ ஒரு மெட்டலே அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனோட உடல் உறுப்புகளுக்கு பூ போடுறது நன்மையானது. அது மேல விஷத்தை ஒவ்வொரு நாளும் ஊத்துறது வந்து நீ வந்து மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்ற. ஏன்னா எங்களுக்கு ஆலை இருக்கு, அந்த ஆலையெல்லாம் எப்படிங்க இப்ப ரன் பண்றது? ஆலையை ரன் பண்றவங்க நாட்டை விட்டு ஓடி போயிருங்க. அப்ப நீ பொதுவாளுக்கு தகுதி இல்லாதவங்க, அப்ப எங்க குடும்பத்தை எல்லாம் எப்படிங்க வாழ வைக்கிறது? வாழ வைங்க, உங்க யாரும் தடுக்க போறதில்ல. மக்களை கெடுத்து நீ வாழ வைக்கிறதுக்காக பொது சேவைக்கு தயவு செஞ்சு வராதீங்க. நீங்களாம் மக்கள் பிரதிநிதின்னு சொல்லாதீங்க. அரசியலுக்கு உங்க தகுதி இல்ல. கமலஹாசனுக்கு தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையை பத்தியும் பேசுறதுக்கு கருத்து சொல்றதுக்கு துளி அருகது கிடையாது. பைத்தியக்கார மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்குது. என்ன பதில் சொல்றீங்க? ஒயின் ஷாப் போடவே முடியாது. கொரோனா டைம்ல எப்படி ஆகுறீங்க?
3 மாசம் யாருமே குடிக்கலைங்க. அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு குடிச்சவங்க அத்தனை பேருமே அன்னைக்கு 3 மாசம் விட்டுட்டு இப்பதான் நல்லா இருக்குது நிம்மதியா இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அந்த கொரோனா கலவரன்னு சொல்லிட்டு திறந்தாங்க பாரு. கொரோனா காலகட்டத்துல கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக் எதற்கு மூடு டாஸ்மாகை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவரும் சொன்னாரு, கொடி பிடிச்சாரு. அக்கா கனிமொழியும் கொடி பிடிச்சாரு. இதே நம்ம கமலஹாசன் அத புண்ணியவான், அதாவது அவங்களை மதிப்படியாது டார்ச் லைட் எடுத்து தப்புன்னு அடிப்பாரு. உடனே அந்த டிவி எல்லாம் உடஞ்சிரும். என்ன சொல்றாரு ஒரு டைலாக், இவ்வளவெல்லாம் மக்களையே பேசி போட்டு இன்னைக்கு போய் அறிவாலயத்துல கொத்தடிமை மாதிரி. சரி, அது உன் விருப்பம், எங்கேயோ போய் சேரு, அது எனக்கு தேவையில்ல. மக்களுக்கு தீமை விளைவிக்கிற எந்த ஒரு கருத்தையும் நீ சொல்லக்கூடாது. அப்படி சொல்லணும்னா மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக உங்களுக்கு என்னடா தகுதிக்குது? ஏங்க நீ அப்படி சொல்றதா இருந்தா ஒதுங்கிடுங்க. நீ எதுக்கு, உன்னை யார் அரசியலுக்கு வர சொல்லி கூப்பிட்டான்? யார் உன்னை கேட்டான்? அந்த பகுதியில எத்தனையோ பேர் போராட்டத்துக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாமகவும் போராடுது, நாம் தமிழர் போராடுது, அதிமுக போராடுது. இவங்களே கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா நீ என்னத்துக்கு நீ கொத்தடிமையா 4 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 4வது வருஷத்துல போயிட்டு திமுகவுல அடகு வச்சிரு. நீ என்ன கருத்து சொல்லிட்டு இருக்க? நீ ஒதுங்கிடு, அரசியலே வேண்டாம். நீ யாரு உன்னை எதிர்பார்த்தாங்க அந்த பகுதியில? அங்க போயிட்டு அந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு அங்க உடனே எல்லாம் சந்திச்சு உடனே ஒரு பேட்டி கொடுக்குற. என்ன பேட்டி கொடுக்குற? குடிக்க கூடாது, அவங்க அதாவது முழுமையா நிறுத்தணும்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிங்கன்னு சொல்லணும். அப்படி சொன்னா உடனே அவங்க விட்டுருவாங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? முட்டாள்தனமா இல்ல? மக்களை வழிநடத்துறது. தயவு செஞ்சு ஓரம் போயிடுங்க, ஒதுங்கிடுங்க. அரசியல்ல வேணாம், நீங்க எல்லாம் ஒதுங்கிட்டீங்க. கூட்டணி கட்சியில கட்சியை இணைச்சுக்கிறீங்க. நீங்க கருத்து சொல்லாதீங்க. திமுக தலைமையில இருந்து ஏதாவது கருத்து சொல்லிட்டு போட்டோம், நீங்க ஒதுங்கிக்கோங்க. சொல்ற கருத்து நல்ல விதமா சொல்லணும். அதுக்கு கொத்தடிமை மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்க கூடாது. அன்புமணி ராமதாஸ் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் போறாரு அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு. அந்த பகுதியில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயங்க. இதுவும் இத்தனைக்கும் இந்த திராவிட கட்சிகளால இவங்க ஜாதி கட்சின்னு முத்திர குத்துற அதே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அங்க போறாரு. அந்த பகுதி மக்கள் உங்களால மட்டும்தான் முடியுங்க ஐயா, தயவு செஞ்சு இந்த கோட்டர்கடையை அந்த மதுக்கடையை மூடுங்க ஐயா, அந்த சாராயத்தை ஒழிங்க ஐயா, உங்களால முடியும், நாங்க எவ்வளவோ உங்களை தவற விட்டுட்டோம், இனிமேல கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வாக்களிப்போம், உங்களை வெற்றி பெற செய்வோம், அதிகாரத்துல கொண்டு வருவோம், இனிமேல் இந்த மதுக்கடைக்கே மூடுறதுக்கான ஒரு வழிவகை செய்யுங்க ஐயா, நாங்க உங்க பின்னாடி வரோம் ஐயா, போராட வரோம் ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள், பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள். ஆனா நீ என்ன போய் சொல்ற? அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மேலும் நல்ல குடிங்கன்ற மாதிரி பூஸ்டப் பண்ணி விடுற. நீ சும்மாடிங்க, அதோட நிறுத்திக்க. மக்கள் கிட்ட கருத்து தயவுசெய்து சொல்ற, தீய சக்தி மாதிரி கருத்து சொல்ற, விஷ கருத்து. இதெல்லாம் குடிய தரவா நிறுத்த முடியாதான், மதுக்கடையை முழுமையா மூட முடியாது. என்னடா கருத்து நீ பேசுற? நீ கருத்தை பேசாத. இனிமேல் ஒதுங்கிக்கோ, அரசியல் இருந்து ஒதுங்கிக்கோ.